கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ரோமபுரி பட்டணத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் முதல்ல பாருங்க. தேவன் யாருக்கு தயவு உண்டு பண்ணுகிறார், யாரை கண்டிக்கிறார்? எப்படி பார்க்கணுமா? விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பை பார்க்கணுமா? வேத புஸ்தகத்துல அநேகரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் விழுந்தது, ஏவாள் விழுந்தது, நோவா விழுந்தது, ஆபிரகாம் விழுந்தது, ஈசாக்கு விழுந்தது. எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களும் விழுந்த ஒரு இடம் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கணுமா? அதை பார்த்தாதான் நாம விழாதபடிக்கு நாம் ஓடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் சத்தியம். விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்துல தயவையும். ஏன் நம்மிடத்துல தயவு? இந்த ரோமபுரிக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில் எழுதுகிறார், நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திட்டார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய தயவை நம்ம பார்க்கணும், தேவனுடைய கண்டிப்பை பார்க்கணும். யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கண்டிப்பா பார்க்கலாம். தேவன் எத்தனை முறை அவனுக்கு எச்சரித்தும் அவன் இருதயம் மாறவில்லை. ஆனால் பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகளே, தண்டித்தாலும் மனஸ்தாபப்படும் போது மறுபடி கர்த்தரை உயிர்ப்பிக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில பிரச்சனையில மாட்டிக்கொண்டு நாம் விழுந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உடனே நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும், தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தெல்லாம் இப்படி நம்ம வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த ஞானத்தினாலே எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நன்றாக வாசிக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்வதை கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். தேவனுடைய குமாரன் இரண்டாம் வருகை வரப்போகிறது பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் எழுதுகிறார், நீயும் நிலைத்துராவிட்டால் வெட்டுண்டு போவாய். அப்போ தயவையும் பார்க்கணும், விழுந்தவரிடத்துல கண்டிப்பையும் பார்க்கணும். இந்த ரெண்டையும் பார்த்தால் நாம் தேவனோடு வாழ்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உம்முடைய கண்டிப்பையும் உம்முடைய தயவையும் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய சமாதான நதி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அப்பா, இப்பொழுதே ஒரு அற்புத கரை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.